வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரேட்டிங்ஸும் போடுவோம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா அப்டேட்ஸும் இந்த ஷோவில் நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். அந்த வகையில் ஃபைட் கிளப் அப்படிங்கிற திரைப்படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்பாஸ் ரஹ்மத் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ப்ரொடக்ஷனில் வர முதல் திரைப்படம் இந்த ஃபைட் கிளப் திரைப்படம் தான். இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஓப்பனிங் டே கலெக்ஷன்லேயே இந்த படத்துக்கு 2 கோடி ரூபா கிடச்சிருக்கு. செகண்ட் டேவும் 2 கோடி. இப்படியே இவங்களுடைய கலெக்ஷன் வந்து அழகாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. கண்ணகி அப்படிங்கிற ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஃபிலிமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தை யஷ்வந்த் கிஷோர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா பிரதீப் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய டீசர் போஸ்டர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த படம் ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் தான். 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 2வது நாள் 23 லட்சம். இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 77 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு ஆவரேஜான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லையும் கண்ணகி திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான் தீதும் சூதும் அப்படிங்கிற திரைப்படம். சித்தா மோகன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஸ்ரீ, அங்கனா ஆர்யா இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஓரளவுக்கு த்ரில்லர் ஃபிலிமாக இருந்தாலும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தலை அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் இவங்க எந்த இடத்தையும் பிடிக்கல. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி இத்தனை படங்கள் கூட சேர்ந்து அகோரி, ஸ்ரீ சபரி ஐயப்பன் அப்படிங்கிற படங்களும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த திரைப்படங்களும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் எந்த விதமான மாற்றத்தையுமே ஏற்படுத்தலை. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தை ஒரு டெபியூ டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. CS கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அசோக் செல்வன், மேகா ஆகாஷ் இணைந்து நடிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸ் இந்த படத்தை விரும்பி போய் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் போய் பார்க்க போகிறேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். 1000 பொற்காசுகள் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விதார்த் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பில் ரவி முருகையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட்டையும் கேட்டு வாங்க, ஏன்னா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புதுமையான விஷயத்தை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி அவங்களுடைய கலெக்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, என்டையர் இந்தியன் சினிமாவே இந்த படத்துக்காக காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சலார் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஃபிலிமை வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. பிரசாந்த் நீல் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் பிரபாஸ், ஸ்ருதி ஹாசன், பிருத்விராஜ் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ காத்துட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு வர்த் வெயிட்டிங்காக இருந்துச்சு. இப்போ போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எப்படின்னா KGF இது கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அதுதான் இதுதான் ரெண்டுமே சூப்பராக எடுத்திருக்காரு மூவினா. அவர் வந்து எப்போவுமே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மூவி ஸ்லோ ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு செம்மையாக அப்படியே நெக்ஸ்ட் எலிவேஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வச்சிருக்காரு. ஸ்டோரினா என்ன ப்ரோ, நார்மல் ஸ்டோரி தான். 2 ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிர் கொடுக்கறது, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ஒப்பேத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் 2 ஃபைட் 2 மணி நேரத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப தலைவலியாக இருக்குது அதெல்லாம். ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டோரியை நம்ம ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு திருப்பி வந்து பார்க்கணும் போல் அப்படி இருக்குது. ரொம்ப கோளாறாக இருக்குது ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள். படத்தில் வர பேருங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே 10 நாள் ஆகும் போல். அந்த மாதிரி நிறைய பேர் வருது. பிருத்திவிராஜ் வில்லன்னு காட்டல, இதில் 2 பேரையுமே ஹீரோ மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டில் ஸ்ருதிஹாசன் வந்து படத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு இதுவாக தான் இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவ்வளோ கேரக்டர்ஸ் வருது, அவ்வளோ கட்டிங்ஸு, அவ்வளோ ஷார்ட்ஸு, BGM வேறு லெவலில் மாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பயங்கரம். இந்த மாதிரி ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து சத்தியமாக எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கேட்டால் இந்த RRR KGF 2 ரெக்கார்டை வந்துட்டு இந்த படம் கன்ஃபார்மாக பிரேக் பண்ணுது, அதில் டவுட்டே கிடையாது. BGM
விட அந்த ஃபில்மோட ஏஸ்தெட்டிக்ஸே ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர்ஸ், கிரேடிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. பிரபாஸ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. பிரபாஸ் ஸ்க்ரீன் ப்ரைஸ் சூப்பராக இருக்குது. பிருத்விராஜ் நல்லா பண்ணாச்சு. கேஜிஎஃப் அதுக்கு மேலே ரஜினி ரசிகன் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ரஜினிகாந்த் தீனா அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யாராவது ரஜினி ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க, தலைவரை பற்றி ஒரு ஸ்வாகான ஒரு ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜிகிரி தோஸ்து அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் டிசம்பர் 22ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை அரண் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஷாரிக், அம்மு அபிராமி, இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைட்டிலே தோஸ்து அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை போய் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறேன். படம் நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் ஸ்க்ரீனில் காட்டியிருந்தாங்க. நார்மலாக நம்ம 3 வெட்டியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 3 பேர் சேர்ந்தால் என்ன பண்ணுவோமோ அது எல்லாமே ஸ்க்ரீனில் காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உருப்பிடாமல் போயிடுவோம்னு சொல்லுவாங்க எல்லாம், பட் அப்படி இல்லை. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தால் என்னென்ன பண்ணுவோம் அதை காட்டியிருந்தாங்க. காமெடி, பட் அது ஒரு கதையோடு போயிருக்கு, அவ்வளோதான். காமெடின்னு தனி ட்ராக்கில் படத்தோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி. ஆமாம், எதுவுமே வந்து புகுத்தணும்னு உள்ள புகுத்தில், பட் டீசெண்டாக வாட்சபிள் மாதிரி பண்ணிடுறேன். நல்லா பண்ணிக்கிறார். ஆஷுகா போயிடாரு, அந்த ஒரு இன்னொரு தம்பியும் அவரும் நல்லா பண்ணிக்கிறார். அடடா சூப்பர்னு நானே எல்லாத்தையும் சொன்னேன். எப்படி தலைவா நீங்கள் தான் சொல்லணும். படமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்க. இல்லை, சாங்ஸ் வந்து எனக்கு அந்த கரெக்டான இடத்துல வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சது சாங்ஸ். அந்த அடியே சாங் எனக்கு இன்னும் சூப்பராக பிடிச்சி. ஒருத்தர் கொஞ்சம் அறிவு படிப்பாளி, ஒருத்தர் ஜாலியாக அப்படியே பொண்ணு என்ன அப்படி சுற்றுறாரு, ஒன்று கொஞ்சம் சும்மா வாய் உதார விடுற மாதிரி. நல்லா கனெக்ட் ஆகும் ப்ரோ. இந்த 3 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற அந்த கேங் நல்லா கனெக்ட் ஆகிடுது. ஆக்சுவலாக ஒரு 2 சாங் தான், ஒரு லவ் சாங் ஒன்று, அடியேன்னு ஒரு சாங் ஒன்று, அது நல்லா இருக்குது. காமெடி சூப்பராக இருக்குது. இவர் எல்லாமே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் எல்லாருமே. ஸோ அதனால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். மாலதி நாராயணனோட டெபியூ டைரக்ஷனில் இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் மிரியம்மா அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் ரேகா நடிச்சிருக்காங்க அண்ட் அவங்க கூட இணைந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது, மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ரீச் எடுக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். நிறைய நாள் நான் இந்த படத்தை பற்றி மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் பேசிகிட்டு இருந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வாரம் நியூ என்ட்ரிக்கு இது வந்துருச்சு. ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம அக்வாமேன் சீரிஸ்லாம் பார்த்துருக்கோம். சூப்பராகவே இருக்கும் படம். அண்ட் நிறைய ஹாலிவுட் ஃபேன்ஸும் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஜாலியாக போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ஒரு பாலிவுட் ஃபிலிமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் டங்கி அப்படிங்கிற திரைப்படம். ராஜ்குமார் ஹிரானி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஷாருக் கான், டாப்ஸி பன்னு, விக்கி கௌஷல், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்காக என்டையர் இந்தியன் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஸோ படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. எல்லாரும் பார்த்து போய் என்ஜாய் பண்ணுங்கள். இத்தனை புது படங்கள் கூட சேர்ந்து ஒரு சில திரைப்படங்களை ரீரிலீஸும் பண்ணியிருக்காங்க. மயக்கம் என்ன, வாரணமாயிரம் திரைப்படம் திரும்பவும் தேட்டருக்கு வந்திருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே சலிக்காமல் திரும்பவும் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் டீம் தேட்டருக்கு போய் பார்த்தா புது படத்துக்கு வர கூட்டத்தை விட இந்த ரீரிலீஸ் படத்துக்கு வர கூட்டம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது டிசம்பர் 29ஆம் தேதி என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் ரூல் நம்பர் 17 அப்படிங்கிற திரைப்படத்தையும் அடுத்த வாரம் தான் ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை அபிலாஷ் தேவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஜித்தன் ரமேஷ் நடிச்சிருக்காரு. ஸோ ஜித்தன் ரமேஷ்க்கு இந்த படம் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் 29ஆம் தேதி சரக்கு அப்படிங்கிற திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மன்சூர் அலிகானே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி நல்ல ட்ரெண்டிங்காக போனாலும் அதே சமயம் நிறைய சர்ச்சைகளையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் பெருமாள் வரதன் அவர்களுடைய டைரக்ஷனில் நந்திவர்மன் அப்படிங்கிற படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆனதும் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரணம் அப்படிங்கிற திரைப்படத்தை ஏற்கனவே 2-3 தடவை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. பட் அகெயின் அடுத்த வாரம், அதாவது டிசம்பர் 29 தான் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவையாவது கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா, டிசம்பர் எண்ட்லையாச்சும் இந்த படத்துக்கு ஒரு எண்டு கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். இந்த வாரம் மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிமாண்டி காலனி பார்ட் 2 அப்படிங்கிற திரைப்படம் தான். நம்ம ஏற்கனவே டிமாண்டி காலனி பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதிரி சைலண்ட் த்ரில்லர் ஹிட் கொடுத்தாங்க. அதுவும் அருள்நிதி படம்னா சொல்லவே வேணாம், அதுக்குன்னே ஒரு யூனிக் ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அஜய் ஞானமுத்து தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா நான் வந்து சொல்கிறேன். நானா அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார், சரத்குமார், பாரதி ராஜா இவங்க எல்லாம் இணைந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த காம்பினேஷன் கேட்கும் போதே எனக்கு எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும், தேட்டரில் போய் பார்த்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இன்னும் அந்த அப்டேட் கிடைக்கல. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் வந்து சொல்கிறேன். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக அயலான் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். நானும் நிறைய வாரம் இந்த படத்தை பற்றி பேசிட்டு தான் இருக்கேன். ரவிக்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஏலியன் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இதுவே ஒரு நல்ல ட்ரையாக தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாமே சேர்ந்து நமக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறதாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழர்கள் பொதுவாக பொங்கலை முன்னிட்டு காத்துட்டு இருப்பாங்க. இந்த தடவை அயலான் படத்தையும் முன்னிட்டு காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம தை திருநாள் பொங்கலை முன்னிட்டு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி அயலான் அப்படிங்கிற படத்தை பற்றி பேசியாச்சு. அதுக்கு போட்டி போட்டு கேப்டன் மில்லர் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் தனுஷ், பிரியங்கா அருள்மோகன் இணைந்து நடிச்சிருக்காங்க. தனுஷோட நடிப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொங்கலுக்கு நான் டபுள் டமாக்கா ட்ரீட்டுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, ட்ரிபிள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டைரக்ஷனில் அவருடைய அப்பா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்துக்காகவும் நிறைய தமிழ் ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க. பொங்கலை முன்னிட்டு 3 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் நம்ம பொங்கலை ஜமாய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த வாரம் சலார், டங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.